மக்களை மையப்படுத்திய இந்திய அபிவிருத்தி பங்குடைமையானது இலங்கை முழுவதும் வாழும் சாதாரண மக்களின் வாழ்வில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இவ்வுறுதியான நட்பின் கீழான முக்கிய முயற்சிகளில் ஒன்றே இந்திய வீடமைப்பு திட்டமாகும். இத்திட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் பெருந்தோட்ட பகுதிகளில் 60,000 வீடுகளை நிர்மாணிக்கும் ஒரு மகத்தான முயற்சியாகும். முதலிரு கட்டங்களின் கீழ் 46,000 வீடுகள் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் மூன்றாம் கட்டம் மத்திய, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களில் உள்ள பெருந்தோட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3,855 தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. இதனை நடைமுறைப்படுத்தும் காலப்பகுதியில் COVID-19, 2022ஆம் ஆண்டின் பொருளாதார நெருக்கடி போன்ற சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்திய அரசு ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கிய நிதியை 2.8 மில்லியன் இலங்கை ரூபாவாக அதிகரித்தமையால் இத்திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்நிலையில் மாத்தளை மற்றும் காலி மாவட்டங்களில் மூன்றாம் கட்டத்தின் கீழான 4,000 வீடுகளில் இறுதி தொகுதி 145 வீடுகளும் நிறைவு செய்யப்பட்டு அவற்றின் அங்குரார்ப்பண நிகழ்வில் இந்திய துணை ஜனாதிபதி அவர்கள் பங்கேற்கின்றமையிட்டு நாம் பெருமிதம் கொள்கின்றோம். இதன் மூலம் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் மூன்றாம் கட்டம் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைகின்றது. பல தலைமுறைகளாக லயன் அறை வீடுகளிலும் தற்காலிக குடியிருப்புகளிலும் வாழ்ந்து வந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இவ்வீட்டு திட்டம் பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வாழ்விடங்களை வழங்குகின்றது. இந்த பயணம் இத்துடன் முடியவில்லை. மாண்புமிகு இந்திய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வழங்கிய உறுதிமொழியின் அடிப்படையில் 10,000 வீடுகளை கொண்ட 4ஆம் கட்டம் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் இலங்கையும் கைகோர்த்து நட்புறவை வலுப்படுத்தி சமூகங்களை உயர்த்தி கௌரவமும் வளமும் நிறைந்த ஒரு பகிரப்பட்ட எதிர்காலத்தை நோக்கி ஒன்றிணைந்து முன்னேறுகின்றன. இன்றைக்கு இலங்கை அரசின் வீட்டு வசதி திட்ட முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வழங்கப்படும் 145 வீடுகளுடன் சேர்த்து 3ஆம் திட்டத்தின் கீழ் 4,000 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பேரின்பத்தை தருகிறது. இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தேனினும் இனிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இவை அனைத்தையும் சொல்லும் செய்தி ஒன்றுதான்: தமிழ் மக்கள் இந்தியாவின் உறவு பாலங்கள். இந்தியா என்றும் உங்கள் நலனிலே அக்கறை கொண்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது. பிரதமர் மோடி அவர்கள் 2017ஆம் ஆண்டு இலங்கையின் மலையக பகுதிக்கு மேற்கொண்ட வருகை, அத்தகைய வருகையின் மூலமாக உங்களுடைய நலன்களின் மீதான அவருடைய உணர்வு வெளிப்பட்டதும், அவர் உங்கள் நலனிலே கொண்டிருக்கின்ற அக்கறையை உலகம் உணர்ந்து கொண்டதும் நாம் அனைவருக்கும் கண்கூடு. மலையக பகுதிகளுக்கு நேரில் சென்ற ஒரே இந்திய பிரதமர் யார் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்போது இந்திய மானிய உதவியுடன் கட்டப்பட்ட டிக்கோயாவில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அந்த மருத்துவமனை இன்னும் அந்த பகுதியினுடைய மக்களுடைய சிறப்பான சேவை வழங்கி வருவதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்திய அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் 4ஆம் கட்டத்தின் கீழ் 10,000 வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அவர் அன்றே அறிவித்தார். அது இப்பொழுது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்தியா இன்று அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தின் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. எந்த கோட்பாட்டை இலங்கையிலும் நம்முடைய மேம்பாட்டு கூட்டாண்மையின் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் மூலம் நடைமுறைப்படுத்த எல்லா முயற்சிகளும் இந்திய அரசு செய்து வருகிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்திய இலங்கை பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு புதிய விண்ணை தொடுகின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு முழுமையாக விருப்பப்படுகிறோம், முழுமையாக நம்புகிறோம். நிச்சயமாக மகத்தான எழுச்சி, பொருளாதார எழுச்சி இந்திய இலங்கை கூட்டுறவின்பால் இரு நாடுகளுக்கும் வர இருக்கிறது. We will grow together என்று நான் சொன்னேன்.
இன்றைக்கு இலங்கை அரசின் ஜனாதிபதி அவர்களை பார்த்த நேரத்தில் நான் அவர்களிடத்தில் சொன்னேன், we will grow together, இணைவோம் வளர்வோம் என்று சொன்னேன். அதுதான் இன்றைக்கு இந்திய அரசினுடைய முழக்கமாக இருந்து வருகிறது. ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மாநில வருகையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீதா அம்மன் கோவிலின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இது நுவாரெலியா பகுதியின் சுற்றுலா தொடர்புடைய துறைகள் வலுப்பட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும். நான் இன்றைக்கு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் சொன்னேன், சீதா அம்மனினுடைய இடத்தில் கோயிலை எடுத்து கட்டுவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு யுகமாக இருக்கிற தொடர்பை அது உலகத்திற்கு பறைசாட்டும் என்று சொன்னேன். அத்தகைய மகத்தான உறவு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும், உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கோயிலுக்கின் மேம்பாட்டிற்கு ஆதரவு தந்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய நன்றிதனை உரித்தாக்குகிறேன். பல்வேறு உதவி வழிமுறையின் கீழ் $7.5 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான திட்டங்களுடன் இலங்கையின் முழுமையான வளர்ச்சிக்காக பாரத தேசம் உறுதியாக நின்று செயல்பட்டு வருகிறது. இலங்கைக்கு ஒரு இன்னல் என்று சொன்னால் ஓடி வந்து உதவுகின்ற முதல் நாடாக நம்முடைய இந்தியா இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் பெருமை. இலங்கையை நாம் ஒரு அண்டை நாடாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு சகோதர நாடாக பார்க்கிறோம். இந்த இலங்கையினுடைய வளர்ச்சி நம்முடைய சகோதரனுடைய வளர்ச்சியாக நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் இலங்கை வருகையின் போது இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினர் ஓசிஐ அட்டை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். தேவையான ஆவணங்கள் இல்லாததால் ஓசிஐ திட்டத்திற்கு தகுதி பெறுவதில் பல்வேறு விதமான இன்னல்கள் இருப்பதை எடுத்துக்காட்டி அதை தீர்த்து வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். இளைஞர்களும் ஓசிஐ அட்டையை பெறுவதில் தங்கள் விருப்பத்தை அவரிடத்திலே தெரிவித்தார்கள். இது ஒரு அடையாளமாக மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தின் வாய்ப்புகளை இந்திய குடிமக்களைப் போலவே இந்தியா வம்சாவளியினரும் பயன்படுத்தும் நோக்கத்துடன் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது உறவு ஒரு குடும்ப உறவாகும். உங்களின் கோரிக்கையின் அடிப்படையிலும் பாரத பிரதமருடைய மட்டில்லா முயற்சியின் பேரிலும் இந்திய அரசு இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதனை சார்ந்து 2 முக்கியமான நடவடிக்கைகளை அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளி தமிழர் சமூகத்திற்கு OCI திட்டத்தை 6ஆம் தலைமுறை வரை விரிவுபடுத்தும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்கிறேன். நம்முடைய இன்னல்களுக்கு ஒரு தீர்வாக இது அமைந்திருக்கிறது. 2வது அறிவிப்பு, OCI அட்டைக்கான விண்ணப்ப நடைமுறை மிக எளிமையாக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசு வழங்கும் சான்றிதழ்களும் இனி இந்திய வம்சாவளிக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாற்றம் இந்திய ஆவணங்களின்றி இலங்கைக்கு வந்த தோட்ட தொழிலாளர்கள் அவர்களே அன்றைக்கு அங்கே வேலை கிடைக்காத காரணத்தால் தான் இங்கே பிழைப்பு தேடி வந்தார்கள். அவர்களுக்கு அன்றைக்கு தெரியுமா, நாம் எல்லா விதமான சான்றிதழோடு தான் இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சிந்தனையிலே உதித்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய மனதிலே என்ன உதித்திருக்கும்?